ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் SS1 ப்ரமோட்டர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பைபாஸ், அதாவது நாகர்கோவில் அப்டா மார்க்கெட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருவனந்தபுரம் செல்லும் சாலையில், நமக்கு திருவனந்தபுரம் போகிற சாலையில் வராது, திருவனந்தபுரத்துலேருந்து நமக்கு நாகர்கோவில் வரக்கூடிய அந்த அப்டா மார்க்கெட்டுக்கு ஜங்ஷனுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு 300 மீட்ரு, அதாவது ஜஸ்ட் ஒரு 300 மீட்ரு டிஸ்டன்ஸில் அப்டா மார்க்கெட்டுக்கும் நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து நாகர்கோவில் வரக்கூடிய அந்த ஜங்ஷனுக்கும் ஒரு 300 மீட்ரு தொலைவில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நமக்கு ஒரு பேக்கரி, ஹோட்டல், இந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும், ஸ்பேர் பார்ட்ஸ், இப்படி எது வேணாலும் நமக்கு வைக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக வாங்கினா மொத்தமாக வாங்கலாம். நமக்கு இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 25 சென்ட் இருக்குது. 25 சென்டில் இவங்க வந்து 7 சென்ட், 8 சென்ட், 4 சென்ட், 6.5 சென்ட் இப்படி இவங்க பிரித்து போட்டிருக்காங்க. நம்ம என்ன ரேட்டில் வேணாலும் நம்ம வாங்கலாம், என்ன அளவுலனாலும் நம்ம வாங்கலாம். அந்த அளவுக்கு இவங்க பக்காவாக பிரித்து போட்டிருக்காங்க. கொஞ்சம் பள்ளத்தில் தான் இருக்குது. நமக்கு அந்த பள்ளத்தோடு அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு இந்த பாதையில், அதாவது இந்த பைபாஸ் அருகாமையில் இருக்கிற எல்லா லேண்டுமே இந்த மாதிரி கொஞ்சம் பள்ளத்தில் தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிச்சு, அதாவது நமக்கு சுற்றி வந்து நம்ம பவுண்ட்ரி கட்டி மண் உள்ளே போட்டு அந்த மட்டப்படுத்தி கொண்டு வராங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு பைபாஸோட ஒர்க்கு நடந்துகிட்ருக்கிறதுனால, அதாவது கன்னியாகுமரி டு திருவனந்தபுரம் பைபாஸ் ஒர்க்கு நமக்கு நடந்துகிட்ருக்கிறதுனால இப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 வருஷத்துலலாம் ஃபினிஷிங் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்த நமக்கு நெருங்க முடியாது. அதாவது நமக்கு இதில் ஒரு 2 சென்ட் வாங்கலாம், 4 சென்ட் வாங்கலாம் அப்படின்னு நினச்சா நமக்கு கிடைக்காது. இப்போவுமே நமக்கு வாங்கினோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ஒரு, அதாவது ஃப்யூச்சரில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வருமானம் வரக்கூடிய நிறுவனங்கள் நம்ம இங்கே வந்து நிறுவலாம். அதுக்கு ஏற்ற ஒரு இடம் தாங்க நம்ம இப்போ சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏரியா தான், அதாவது வயலில் வந்து நமக்கு வந்து வயலாக தான் இருக்குது. வயல்னால் நமக்கு வந்து வீட்டு மனையாக மாற்றிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அளந்து போட்டிருக்காங்க. அதாவது நம்ம அந்த ஒரு ப்ளூ கலரில் கல் இருக்கும், பெயிண்டிங் பண்ணி அளந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. நமக்கு வந்து எல்லாமே செவ்வக வடிவில் தான் வரும், செவ்வக வடிவில் வரும். ஃப்ரண்டேஜ் நமக்கு ஓரளவுக்கு இருக்குது. அதாவது பயிரிட்ட வயல்கள் வந்து நமக்கு பக்கத்து வயல் தான், நம்ம வயலில் பயிர் இடலை. ரொம்ப வருஷமாகவே பயிர் போடாமல் தான், அவங்க பயிரிடாமல் தான் நம்ம போட்டிருக்காங்க. சேலுக்கு போட்டிருக்கிறதுனால அவங்க பயிர் விடலை. அதனால் நமக்கு வந்து வாங்குறதுக்கு ஈஸி. நமக்கு வந்து ஏதாவது ஒரு அந்த மனையை நம்ம மாற்றி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதான் நம்ம கல், அதாவது நம்ம எல்கை கல் பார்க்குறோம். அந்த எல்கை கல்கள் பார்த்திங்கன்னா மனையை ஒவ்வொரு மனையாக பிரித்து போட்டிருக்காங்க. அதாவது நான் சொன்னேன், ஃபஸ்ட்டே சொன்னேன் 7.5 சென்ட், 7 சென்ட், 6.5 சென்ட், 8 சென்ட், இந்த மாதிரி பிரித்து போட்டிருக்காங்க. விலை பார்த்திங்கன்னா இவங்க 19 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதாவது அப்டா மார்க்கெட் வெறும் 300 மீட்டர் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 40 50 லட்சம் கேட்குறாங்க. இது வந்து 300 மீட்டர் தொலைவில் இருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டு நம்ம வீடியோஸ் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.